அனைவருக்கும் வணக்கம். இன்று 10 பாட்டில் நம்ம முதலாவது பாடலாக இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படையை பற்றி பார்க்க போகிறோம். 10 பாட்டில் முதலாவது நூல் என்ன அதுனா திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையை இயற்றியது யார் அப்படின்னா நக்கீரர் அப்படிங்கிறவர் இந்த திருமுருகாற்றுப்படையை இயற்றியிருக்காரு. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு வேறு என்ன பெயர்கள் என்ன இருக்குது அப்படின்னா புலவராற்றுப்படை அப்படின்னு வேறு பேரை சொல்கிறாங்க. இது 317 அடிகளை கொண்டது. 12 திருமுறைகள் இருக்கலாம். 12 திருமுறைகளில் 11வது திருமுறையில் இது இடம்பெற்றிருக்கு. மற்ற பிற ஆற்றுப்படைகளை எல்லாம் ஆற்றுப்படுத்துபவர், அதாவது யார் அதை இயற்றினாரோ அந்த ஆற்றுப்படுத்துபவர் பற்றி அமைஞ்சிருக்கும். ஆனால் இதில் மட்டும் பாட்டுடை தலைவன், அதாவது நம்ம முருகப்பெருமானை என்ன செய்யுதுன்னா பெயரை கொண்டு அமைந்துள்ளது. 1000 அடி வரை ஆற்றுப்படை நூல்கள் அமையலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆற்றுப்படை நூல்கள் என்ன செய்யலாம்னா மொத்தம் 1000 அடிகளை, அதாவது ஆற்றுப்படை 1000 அடி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆற்றுப்படைனா வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பொருள். இந்த நூலை பொறுத்தளவுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா பக்தரை முருகன் அருள் பெற வழிகாட்டுதல் அப்படிங்கிறத உணர்த்துது. 10 பாட்டில் இடம்பெறும் ஒரே ஒரு பக்தி நூல் எது அப்படின்னா இந்த திருமுருகாற்றுப்படை தான் இந்த பக்தி நூல்களில் ஒன்று. அறுபடை வீடுகள். அறுபடை வீடுகளில் முதலாவது வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதோட சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். மதுரையின் சிறப்பையும் மதுரையின் மாண்பையும் இயற்கை வளங்களையும் பற்றி சொல்லக்கூடியது, சிறப்பாக இருக்கக்கூடியது. முருகன் தெய்வானையை திருமணம் செய்த இடம் திருப்பரங்குன்றம். அடுத்து திருச்செந்தூர். திருச்செந்தூர் திருச்சிரளைவாய் அப்படின்னு வேறு பேர் வச்சு அழைக்கப்படுறது. கடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்த வினா கேட்கப்பட்டது. திருச்செந்தூரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டது. அதே மாதிரி மிச்ச இடங்கள் பற்றியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த திருச்செந்தூர் யானையூர்தி, ஆறுமுகம், அருட்செயல்கள், முருகப்பெருமானோட 12 கரன்கள், அவரோட செயல்கள் எல்லாத்தையும் பற்றி சிறப்புகளோட உடையது. சூரனை வென்ற இடம், சூரபத்மனை வென்ற இடம். பழனி. பழனி அப்படிங்கும்போது நமக்கு அதிலே இருக்குது பழம் நீ என்ற தத்துவத்தை தொடர்புடைய தலமாக இது விளங்குது. இதற்கு வேறு என்ன பெயர் குறிப்பிடுறாங்கன்னா திருவாவினான்குடி அப்படின்னு வழங்கப்படுகிறது. இதோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய தலமாக இந்த பழனி விளங்குது. அடுத்தது சுவாமிமலை. சுவாமிமலையை திருவோரகம் அப்படின்னு அழைக்கப்படுறது. முருகன் மந்திர உபதேசம், அதாவது தனது தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலமாக சுவாமிமலை விளங்குது. அடுத்த தலமாக திருத்தணி. சூரசம்ஹாரத்திற்கு பின் முருகன் அமைதி காத்த இடமாக இந்த திருத்தணி விளங்குது. அடுத்த தலமான பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை வள்ளியுடன் அருள்பாலிக்கும் இயற்கை சூழ்ந்த தலமாக விளங்குது. அதற்போக ஔவையாருடன் தொடர்புடைய புகழ்பெற்ற தலமாகவும் இந்த பழமுதிர்ச்சோலை இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களும் நமக்கு கடந்த டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதனால் கவனமாக நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்த நடக்கக்கூடிய தேர்வுகள்லையும் இது கட்டாயம் கேட்கக்கூடிய வினாக்களாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.